ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 1ஓட எபிசோட் 3, 4 and 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் 1 and 2 நீங்க பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த சீரீஸ்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். எபிசோட் 3ஓட பேரு லாங் டைம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜோயலும் எலியும் வெஸ்ட் பூட்டான்ல இருந்து 10 மைல் தள்ளி ஒரு காட்டு பகுதியில தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோயல் வந்து எலிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு டெஸ் வந்து பில் அண்ட் பிராங்க் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துறேன்னு எலிய சொன்னாங்கல்ல. இப்ப பில் அண்ட் பிராங்க பாக்குறதுக்காண்டி தான் இவங்க 2 பேருமே இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது எலி வந்து இப்ப நம்ம 2 பேரு தானே இருக்கோம், அவ கண்ணு கேட்க போறான்னு தெரிஞ்சு முன்னாடியே நான் உன்ட்டெல்லாம் கண்ணு தரமாட்டேன், பேசாம நடந்து வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயலுமே வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வீடுமே இருக்கு. அப்போ ஜோயல் சொல்றாரு, குவாரண்டைன் டைம்ல ஆர்மிக்கு தெரியாம நான் இந்த இடத்துல சில ஆயுதங்கள்லாம் ஒளிச்சு வச்சிருந்தேன், அது எப்போவாச்சும் தேவைப்படும்னு நான் நினைச்சேன், ஆனா அது இப்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இவங்க 2 பேருமே போறாங்க. அப்போ ஜோயல் வந்து அந்த வீட்டுல பல வருஷம் முன்னாடி வச்சதெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல எலி வந்து அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள சும்மா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எலி அந்த ரூமுக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கும்போது அண்டர் கிரவுண்டுக்கு போற அந்த டோருமே இருக்கு. இந்த டோரை தூக்கி பார்த்தா ஒரே இருட்டா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த அண்டர் கிரவுண்ட் அவ்வளோ ஹைட்டாவே இல்லை. சரி ஓகே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலி வந்து அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள இறங்குறாங்க. அப்போ அப்படியே அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா அங்க ஒரு பால் பவுடருமே கிடைக்குது. அப்போ வந்ததுக்கு இதுவாது கிடைச்சிச்சேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு சத்தமுமே கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு எலியோட மூஞ்சி அப்படியே மாறுது. அப்போ அப்படியே திரும்பி பார்த்தா ஃபங்கை எஃபெக்ட் ஆனவ மேல கற்கல்லா அவ மேல இருந்து வெறும் தலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஜாம்பியுமே அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும்போது எலி அந்த ஜாம்பி பக்கத்துல போறாங்க. அப்போ எலிகிட்ட இருக்கிற ஒரு கத்தியை வச்சு அந்த ஜாம்பியோட கண்ணுலயே குத்தி கிழிக்கிறாங்க. அப்போ உள்ள போனவ என்ன சும்மாவே தொண்ணு கேள்வி கேப்பா, எதுவுமே பேச மாட்டாளேன்னு எலின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. உடனே ஜோயலுமே அவரோட கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த ரூம் பக்கத்துல மெதுவா நடந்து போய்கிட்டே இருக்கும் போது எலி அந்த ரூம்ல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா எனக்கு பால் பவுடர் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த வீட்டுல இருந்து அவங்க 2 பேருமே சரி ஓகே கிளம்பலான்ட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போற வழியில தூரத்துல எப்போ ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆனதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கிராஷ் ஆன ஃபிளைட்டை பார்த்து இதை நான் புக்ல படிச்சிருக்கேன்னு எலி சொல்றா. அப்ப நீ இதுல போயிருக்கியா அப்படின்னு ஜோயல் கிட்ட கேட்ட உடனே நான் நிறைய வாட்டி இதுல பறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்படியே இவங்க 2 பேரும் பேசி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது எலி வந்து ஒரு கேள்வி கேட்கிறா, ஒரு ஜாம்பி மனுஷனை கடிச்சா அதுவும் ஜாம்பியா மாறிடுது, அப்போ முதல்ல அந்த ஜாம்பியை யாரு கடிச்சிருப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப நம்ம ஜோயல் சொல்றாரு, இது வந்து ஃபங்கை எவால்வ் ஆனதுனால இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. முதல்ல இந்தோனேஷியால இருக்கிற ஒரு மாவு ஃபேக்டரியிலயோ இல்ல சக்கரை மேக் பண்ற ஃபேக்டரியிலயோ தான் இந்த ஃபங்கஸ் வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மேக் பண்ண சக்கரையோ மாவியோ ஷாப்புக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை கஸ்டமர் வாங்கியிருப்பாங்க, அதை சாப்பிட்டு தான் இப்படி ஜாம்பி மாதிரி கடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படிதான் இது வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட எலி வந்து ரொம்பவே தேங்க்ஸ், இது எனக்கு சொன்னதே, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமே நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஜோயல் வந்து இப்போ எலி கிட்ட சொல்றாரு, இப்போல இருந்து நம்ம காட்டு வழியா நடந்து போகலாம் அப்படின்னு. ஏன் இப்படி போனா அந்த ரூட் வராதா அப்படின்னு கேட்டதுக்கு வரும், ஆனா போற வழியில நீ பார்க்க கூடாத விஷயங்கள்லாம் அங்க இருக்கும், அதனால தான் நான் இந்த காட்டு வழியா போகணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் முடியாது, அப்ப நான் அந்த விஷயத்த பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க நேரா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வர வழியில ஒரு இடத்த பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லா மனித எலும்புக்கூடுகளா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த எலும்புக்கூடுகளெல்லாம் பார்த்த எலி வந்து ஜோயல் கிட்ட கேட்கிறா, இவங்களாம் அஃபெக்ட் ஆனவங்களா, அதனால தான் இவங்களை கொன்னுட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பிரச்சனை நாடு முழுக்க பரவுனதுனால ஆர்மி மக்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல பேஸ் கட்டி மக்கள்களை அந்தந்த இடத்துல தனியா குவாரண்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல மக்கள்லாம் போதுன்ற அளவுக்கு மேலேயே இருந்ததால மிச்சம் இருக்கிற மக்களுக்குள்ள கருணையே இல்லாம இந்த மாதிரி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இங்க இருக்கிறவங்க யாரும் இன்ஃபெக்ட் ஆகலனா எதுக்காண்டி கொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு செத்தவங்கள ஃபங்கஸ் எதுவுமே பண்ணாதா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த எலும்புக்கூடுகள் இருக்கிற இடத்துல அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களோட எரிஞ்சு போன துணி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அப்படியே இப்போ கட் பண்ணா 2003 செப்டம்பர் 30ல இப்போ அந்த எரிஞ்சு போன ட்ரெஸ்ல இருந்து ஒருத்தவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த டவுன்ல இருக்கிற மக்கள்களை எல்லாரையுமே ஆர்மி சோல்ஜர் வந்து குவாரண்டைன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ அப்படியே எல்லா ஆர்மி சோல்ஜரும் அந்த டவுன்ல இருக்கிற மக்கள்களை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் அவனோட வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருந்து சிசிடிவி மூலமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான்.
அந்த ஆபீசர்லாம் போய்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. அப்ப அப்படியே அந்த டவுன்ல இருக்கிற எல்லா மக்கள்களையும் ஆர்மி சோல்ஜர் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவன் பேஸ்மெண்ட்டுக்குள்ள லைட்டா போடுறான். அப்ப அவங்கிட்ட ஏகப்பட்ட கன் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து ஒரு கன் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து அவனோட வீட்டு வெளியே வரான், யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு. அப்ப அந்த இடத்துல இவன் மட்டும்தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனோட மாஸ்க கலட்டுறான். அப்ப இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவனோட பேரு தான் பில். டெஸ் வந்து எப்படியாவது எளிய பில்லன் பிராங்க் கிட்ட கூட்டிட்டு போய் சேர்க்க சொன்னாங்கல்ல, அதுல பில்லுன்றவரு இவர் தான். பிராங்க்ன்றவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அப்ப அந்த டவுன்ல இப்ப நம்ம தான் சொல்ற மாதிரி கார் எடுத்துக்கிட்டு அவருக்கு தேவையான பொருட்களை பக்கத்துல உள்ள கடைகள் எல்லாம் போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க இருக்க பங்குக்கெல்லாம் போயிட்டு கார்ல டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு. அப்ப அதுல பொருட்களை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பவருமே ஷட் டவுன் ஆயிடுது. அப்போ கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெட்ரோல் பங்க்லயே பேரலா இப்போ பெட்ரோலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஜெனரேட்டர் வச்சிருக்காரு. இப்ப நம்ம வீட்டுக்கு கரண்ட் வர மாதிரி அவர் செட் பண்ணி வச்சிருக்காப்புல. அதே சமயத்துல பில்லு கொஞ்சம் உசாராதான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரோட வீடை சுத்தி ட்ராப் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நம்மள மீறி அத்தி மீறி யாரும் வரக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த டவுன்லயே நம்ம பில்ல மட்டும் நிம்மதியா அவரோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது ஆப்போசிட்ல டிவில சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஏதோ அலாம் அடிக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தா அங்க ஃபங்கையால அஃபெக்ட் ஆன ஒரு மனுஷன் வந்து ஜாம்பியா மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அங்க இருக்கிற ஒரு கயிறை அவன் மிதிச்ச உடனே அவன் தலையில ஆட்டோமேட்டிக்கா புல்லட் பட்டு அந்த ஜாம்பி அப்படியே இறந்து போயிடுது. இந்த அளவுக்கு பில்லுமே அவரோட வீட்டை சுத்தி ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அப்படியே பில் வந்து அந்த டவுன்ல ராஜா மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்போது 4 வருஷம் அப்படியே போகுது. அப்ப அவரோட வீட்டுல சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் யாரோ அத்துமீறி உள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ சிசிடிவில பார்த்தா யாருமே இல்ல. எந்த இடத்துல இருந்து சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு பள்ளம் தோண்டி வச்சிருப்பாரு, அதுல இருந்து தான் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப பில் வந்து கன் எடுத்துக்கிட்டு கேட்டை திறந்து அந்த குழி பக்கத்துல நடந்து போறாரு. அப்ப பக்கத்துல போய்கிட்டே இருக்கும்போது நான் ஒன்னும் அஃபெக்ட் ஆகல அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அவனை பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சு மறுபடியும் போறாரு. அப்ப என்னடா இவனும் ஹெல்ப் பண்ணாம போறான்ட்டு கீழே இருக்கிறவனுமே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பில் வந்து அந்த குழியில ஏணியை இறக்குறாரு. அப்ப அது மூலமா அதுக்குள்ள இருந்தவனுமே மேல வந்து என்னோட பேர் பிராங்க் அப்படின்னு சொல்றான். அப்ப பில் வந்து நீ எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து பாஸ்டனை நோக்கி போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்படியே போனா கொஞ்ச நேரத்துல பாஸ்டன் வந்துடும், அப்படியே திரும்பி நடந்து போயிடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பிராங்க் வந்து நான் 2 நாளா சாப்பிடல, ப்ளீஸ் எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பிராங்க் பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வீட்டுல கூப்பிட்டு இப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பிராங்க்குமே இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்ற மாதிரி அந்த வீட்டுல பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்புவான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஹால்ல ஒன்ன பார்த்து அது பக்கத்துல போறாரு. இதை பத்தி உனக்கு தெரியுமா, இது யாருது அப்படின்னு கேக்குறாரு. என்னதை கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பழைய காலத்து ஒரு பியானோ இருந்துகிட்டு இருக்கு. இது என்னோட அம்மாது அப்படின்னு சொன்ன உடனே இதுல நான் ஒரு வாட்டி பிளே பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பியானோல இப்போ ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டோட பேர் தான் இந்த எபிசோடோட டைட்டிலே, லாங் லாங் டைம். அப்ப இவன் பாடுற பாட்டு தான் பில்லுக்கு ரொம்ப ஃபேவரட். அப்ப நீ இதை தப்பா பாடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு இப்போ பில் அதை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பில் அந்த பாட்டை பயங்கரமா வாசிச்சதுனால இது பிராங்க்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ பிராங்க் வந்து பில் கிட்ட நீ இந்த பாட்டை ரொம்ப அற்புதமா பாடுன, அப்போ கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்கும், யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு பில் சொல்றாரு அது பொண்ணு இல்ல பையன் அப்படின்னு சொன்ன உடனே பிராங்க்கும் பையனை தான் விரும்புவான், இவங்க 2 பேருமே லெஸ்பியன். அப்போ பிராங்க்கும் பில்லும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே பிராங்க் வந்து இவரோட வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அப்படியே பில்லும் பிராங்க்கும் அந்த வீட்டுல வாழ்ந்து இப்ப 3 வருஷம் முடிச்சு 2010 இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பஞ்சாயத்துமே ஏற்படுது. பில்ல பொறுத்தவரை இந்த வீட்டுக்குள்ள யாருமே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாரு. அதே சமயத்துல பிராங்கை பார்த்தா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிராங்க் வந்து நான் ஆல்ரெடி ரேடியோ மூலமா ஒரு பொண்ணுகிட்ட கனெக்ட் பண்ணி இப்போ நான் அட்ரஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துல இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா நம்ம ஜோயலும் டெஸும் பில்லோட வீட்டு வெளியே இவங்க 4 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஜோயலும் டெஸும் வந்தது பில்லுக்கு சுத்தமா பிடிக்கல. அவரு கண்ணை வச்சுட்டு உருன்னு இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க 4 பேரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் உனக்கு ஒன்னு காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிராங்கும் டெஸ்ஸை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்ப வெளியே ஜோயலும் பில்லும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது ஜோயல் வந்து பில்லு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், நானும் அப்படிதான், தெரியாதவங்க யாராவது வீட்டுக்கு வந்தா எனக்கும் பிடிக்காதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் வந்து பில்லு கிட்ட ஒரு டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னோட வீட்டை சுத்தி இருக்கிற பாதுகாப்பு ஓலையெல்லாம் இப்போதைக்கு ஓகே, ஆனா அது ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணாது, அது ரொம்பவே மட்டமாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அதை பலப்படுத்துறதுக்காண்டி நான் பொருட்களை உனக்கு சப்ளை பண்றேன், அதுக்கு பதில் அவங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸை நீ எனக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த டீலுக்கு பில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ பிராங்க் வந்து ஜோயல் கிட்ட பில்லுக்கு தெரியாம வெப்பன்ஸை கொடுக்குறாரு. அதுக்கு பதில் ஜோயல் வந்து பிராங்க் கிட்ட ஸ்ட்ராபெரி விதைகளை கொடுக்குறாரு. அப்ப அந்த ஸ்ட்ராபெரி செடியோட விதையை விதைச்சு அதுல இருந்து பழம் வரும் பாத்தீங்களா, அதை இப்ப பில்லு கிட்ட காமிச்சு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அதுல ஒரு பழத்தை பில்லுமே சாப்பிட்ட உடனே அவரோட மனநிலை அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப பில் இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் ஒரு டீல் சொன்னாரு
சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டீலுக்குமே ஒத்துக்கிறாரு. அப்ப பில்லோட பாதுகாப்பு வளையத்துக்கு தேவையானதெல்லாம் ஜோயலுமே கொடுக்கறாரு. ஜோயலுக்கு தேவையான எல்லா வெப்பனையுமே பில்லுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே சில வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு. அப்ப ஜோயல் சொன்ன மாதிரியே சில ஆட்கள் வந்து பில்லோட வீட்டை அபகரிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜோயல் தான் பாதுகாப்பு வளையத்தை ரொம்ப பலமா போட்டு கொடுத்திருக்காரு இல்லையா. அப்ப அந்த வீட்டை அபகரிக்க வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரு மேலேயுமே அங்க இருக்கிற ஃபயர் சிஸ்டம் அவங்கள எரிச்சு விட்டுருது. அதனால எல்லாருமே அந்த இடத்த விட்டு பயந்து அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அப்ப இப்படியே ஜோயலும் டெஸ்ஸோ இந்த பக்கம் பில்லும் பிராங்கும் ஒத்துமையான ஃப்ரெண்ட்ஸா நல்ல புரிதலோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி இப்போ காலங்களுமே போய்கிட்டு இருக்கு. இப்போ 10 வருஷம் கழிச்சு 2023ல காட்டுறாங்க. பிராங்குக்கு ஸ்ட்ரோக் வந்து நடக்க முடியாத நிலைமையில இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப பில் வந்து பிராங்க பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பிராங்க் இந்த நோய்க்காக டெய்லி மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் இப்ப பில்லுமே எந்திரிக்கிறாரு. அப்ப வீல் சேர்ல பிராங்க பார்த்தா தூங்கவே இல்லை. என்னடா நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப பில் கிட்ட சொல்றாரு, இதுதான் என்னோட கடைசி நாள், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் உயிர் மேல மாட்டேன், என்னோட கடைசி ஆசைலாம் நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட பில் வந்து சி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்றாரு. நீ இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா நடந்துருவாடா அப்படின்னு ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கும் போது அப்ப சரி உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டவுனுக்குள்ள இப்ப பிராங்க கூட்டிட்டு போறாரு. அப்ப அன்னைக்கு பிராங்க் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து ஒயின்ல நிறைய மாத்திரையை போட்டு குடிச்சு செத்துடலான்னு முடிவு பண்றாரு. அப்ப பில் வந்து அவரோட கிளாஸ்லயுமே நிறைய மாத்திரை போட்டுக்கிறாரு. நீ இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப 2 பேரும் அந்த மாத்திரை கலந்த ஒயினை குடிச்சிட்டு அவங்களோட ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவம் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு தான் ஜோயல் வந்து எலிய கூப்பிட்டுக்கிட்டு பில்லோட வீட்டு பக்கத்துல வராரு. அப்ப என்ன இந்த கேட் இன்னும் ஓபன் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயலுக்கு அந்த கேட்டை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியும். அப்ப சில பாஸ்கோட் கொடுத்து அந்த கேட்டையுமே ஓபன் பண்ணி பில்லோட வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள பில்லியும் பிராங்கையும் தேடிக்கிட்டே இருக்கும் போது எலிக்கு ஒரு லெட்டருமே கிடைக்குது. அந்த லெட்டரை பார்த்த உடனே இப்போ ஜோயலை கூப்பிடுறா. அந்த லெட்டர் ஜோயலுக்காண்டி தான் எழுதி வச்சிருக்காங்க. நீ எப்போவாச்சும் இந்த வீட்டுக்கு வருவன்னு தெரியும், வந்தா பேஸ்மெண்ட்ல இருக்கிற எல்லா கண்ணுமே உனக்கு தான், அதை வச்சு டெஸ்ட் எப்படியாவது காப்பாத்துக்கோ அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்கு. அப்ப அந்த லெட்டரை பார்த்தது ஜோயலுக்கு ஒரு மாதிரியாகி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்ப அந்த வீட்டோட கேரேஜ்ல இருக்கிற காரை பார்த்து இந்த காரை எப்படியாவது ரெடி பண்ணி இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஜோயல் வந்து வீட்டுக்குள்ள வந்து எலி கிட்ட எங்க உன்னோட கையை காமி அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட எலி வந்து அவங்களோட கையை காமிச்சா அவங்களுக்கு இன்னும் இன்ஃபெக்ஷன் பரவாம தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப எலி கிட்ட ஜோயல் வந்து என்னோட தம்பியை காணோம், அவனை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவனுக்காண்டி தான் நான் கார் பேட்டரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னோட தம்பியை தேடலாம், அவனும் ஃபயர்ஃப்ளை சேர்ந்தவன் தான், அவனுக்கு உன்னை எந்த டாக்டர்கிட்ட கூட்டு போகணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றான். இதுல ஒரு ரூல்ஸுமே இருக்கு, நான் சொல்றதை தவிர நீ எதுவுமே பண்ணக்கூடாது, முக்கியமா நீ அஃபெக்டட்ன்றது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது எல்லா ரூல்ஸையும் கேட்டு எலியுமே நல்ல அட்வென்ச்சரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலி வந்து இந்த இடத்துல இவ்வளவு கண்ணு இருக்குல்ல, ஏதாச்சும் எனக்கு ஒண்ணு தாயா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் உனக்கு தர முடியாதுன்னு ஜோயல் சொல்றாரு. அதுக்கு எலி வந்து நீ என்ன எனக்கு கண்ணு தர மாட்டேன்றது, நானே எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயலுக்கு தெரியாம ஒரு பிஸ்டலை வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த கேரேஜ்ல இருந்த காருமே இப்போ ரெடி ஆகுது. இப்ப 2 பேரும் அந்த காருக்குள்ள ஏறி அவங்க தம்பியை தேடுறதுக்கான பயணத்தை இப்போ தொடர்றாங்க. இந்த எபிசோட் அப்படியே முடியுது. எபிசோட் 4ஓட பேரு ப்ளீஸ் ஹோல்ட் டு மை ஹேண்ட். இப்போ ஸ்டார்டிங்ல எலி வந்து ஜோயலுக்கு தெரியாம ஒரு கன்னை எடுத்துட்டு வந்தால, அந்த கன்னை வச்சு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்போ எலிக்கு அந்த கன்னை எப்படி ரீலோட் பண்ணணும்ட்டுலாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. இப்போ மறுபடியும் அந்த கன்னை அவளோட பேக்ல போட்டு இப்போ ஒரு இடத்துல இருந்து வெளியே வரா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜான காருங்க நின்றுகிட்டே இருக்கு. அப்போ ஜோயல் வந்து அங்க நிக்கிற டேமேஜான காருங்கள்ல இருந்து பெட்ரோல் டேங்க்ல ஒரு பைப்பை போட்டு அதை வாயால சக் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் ஃபியூவலா எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலி அங்க இருக்கிற ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து அதுல உள்ள ஜோக்கை இப்போ ஜோயல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜோயலுக்கு சாராவோட ஞாபகங்கள் வருது. ஏன்னா சாராவும் இப்படிதான் துருன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா. அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட இதுக்கெல்லாம் நான் சிரிக்க மாட்டேன், மரியாதையா போய் கார்ல உட்கார அப்படின்னு சொன்ன உடனே எலியும் எதுவும் பேசாம அந்த காருக்குள்ள உட்கார்றா. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஜோயலும் அவரோட காருக்கு ஃபியூவலை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் அந்த கார்ல போய்கிட்டே இருக்கும் போது ஒரு பழைய காலத்து பாட்டு டேப் ரெக்கார்டு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த பாட்டை போடுங்கன்னு எலி சொன்ன உடனே இது என்னோட ஃபேவரட் பாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயலும் அதை பிளே பண்றாரு. அப்ப அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு போறாங்க. அந்த சாங்கோட பேரு தான் இந்த எபிசோடோட டைட்டிலாவே வச்சிருக்காங்க, ப்ளீஸ் ஹோல்ட் டு மை ஹேண்ட். அப்ப அப்படியே அந்த கார் போய்கிட்டே இருக்கும்போது இப்ப மாலை மங்கும் நேரமும் ஆயிடுச்சு. அப்போ ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இன்னைக்கு நம்ம இங்கேயே தங்கிட்டு போகலாம், அப்பதான் காலையில டே நைட்டா நான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காட்டு பகுதியில இப்ப தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து கேட்கிறா, இங்க
நம்ம ஃபயர் கேம்ப் போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட ஜோயல் வந்து அதை மட்டும் நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக? இந்த நெருப்பை பார்த்து ஜாம்பிஸ் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு ஜாம்பிஸ் இந்த இடத்துல இல்ல, ஆனா இந்த நெருப்பை பார்த்து மனுஷங்க வந்துருவாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே நைட் ஆகுது. இப்போ பில்லும் பிராங்கும் யூஸ் பண்ண பெட்ஷீட் மாதிரி இருக்கிறத இவங்க 2 பேரும் எடுத்துட்டு வந்து இப்போ அந்த காட்டு பகுதியில தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஜோயலுக்கு மனசுக்குள்ள ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு, யாராச்சும் வந்துருவாங்களா அப்படின்னு. அப்போ ஜோயல் வந்து அதுல பாதி ராத்திரி தூங்கிட்டு மீதி ராத்திரி ஃபுல்லா காவ காத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் எலியுமே ஏர்லிமா நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பயணத்தை மறுபடியும் தொடர்றாங்க. அப்ப அந்த கார்ல போய்கிட்டு இருக்கும்போது எலி வந்து கேக்குறா, உங்களோட பிரதரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்ட ஜோயல் வந்து அவரோட தம்பிய பத்தி இப்போ எலி கிட்ட சொல்றாரு. என்னோட தம்பி பேரு டாமி, அவ வந்து US ஆர்மில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த ஜாம்பி பிரச்சனை உலகம் முழுவதும் பரவுனதுனால நானும் என் தம்பியும் பாஸ்டன் போறதா இருந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் நாங்க டெஸ்ஸை மீட் பண்ணோம், அவளும் என் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட எலி வந்து, அப்ப நானும் உங்க குடும்பமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ என்னை பொறுத்தவரை வெறும் காருக்கோ தான், நான் டெஸ்ஸுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கணும் அப்படின்னு, அதனாலதான் உன்னை பத்திரமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு வராரு. அப்ப எலி வந்து மார்லின் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ ஜோயல் வந்து டாமி ஆர்மில இருந்து ஃபயர்ஃப்ளையோட அமைப்புல சேரணும்னு ஆசைப்பட்டான், அப்படி ஃபயர்ஃப்ளையோட அமைப்புல சேரும்போது தான் மார்லின் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கூட அவன் ஃபயர்ஃப்ளைல இருந்து வெளியே வந்துட்டதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு வராரு. அப்ப இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு கார் ஓட்டிக்கிட்டே வரும்போது அந்த கார் நகரத்து பக்கத்துலயுமே வருது. அப்போ ஜோயல் வந்து ஒரு கட்டத்துல காரை நிப்பாட்டுறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய வண்டி நின்று ரோடு பிளாக் ஆயிருக்கு. அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட, நீ காருக்குள்ளேயே இரு, நான் வேற ஏதாச்சும் ரூட்டு தெரிஞ்சா பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரை விட்டு இறங்கி அந்த இடத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப மறுபடியும் ஜோயல் வந்து கார்ல ஏறிட்டு, இந்த ரூட்ல நம்மளால போக முடியாது, வேற ரூட்ல தான் பார்க்கணும் அப்படின்னு மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்துலயே ஒரு செட் இருக்கு, அதுக்குள்ள போனா இவங்க போற ரூட் மறுபடியும் கனெக்ட் ஆயிடும், சரி நம்ம அந்த வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்த காரை யூட்டன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அந்த சிட்டிக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்போது சில இடத்துல மனுஷங்களை கும்பலா போட்டு எரிச்ச எலும்பு கூடுகளா இங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படியே அந்த 2 பேரும் அந்த ஊருக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது எலி ஒரு விஷயத்த பார்த்து, ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஜோயல் வந்து உடனே காரை நிறுத்தி, எதுக்காக இப்ப நிப்பாட்ட சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு எலி வந்து, அந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துல பண்ணா குவாரண்டைன் பண்ண அந்த பிளேஸ் மாதிரி ஃபட்ரான்னு எழுதி இருக்கு. அப்ப அந்த இடத்த ஜோயல் பார்த்த உடனே பதட்டமாகறாரு, இந்த இடத்துல இப்படி இருக்கா அப்படின்னு. அப்போ ஜோயல் இருக்கிற காருக்கு முன்னாடி ஒருத்தவனுக்கு அடிபட்ட மாதிரி ஹெல்ப் வேணும்னு பேசிக்கிட்டு முன்னாடி நடந்துகிட்டே வரான். அப்ப இதை பார்த்து ஜோயல் வந்து, ஆஹா நமக்கு கட்டம் கட்டுறாங்க அப்படின்னு எலிக்கிட்ட உடனே உன்னோட சீட் பெல்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க எதிரில் இருக்கிறவனை காரெல்லாம் அடிச்சு தூக்க பாக்குறாரு. அப்ப அங்க வந்தவனுமே எகிரி குதிச்சு தப்பிச்சிடுறான். அப்ப அப்படியே ஜோயல் காரை வேகமா ஓட்டிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒருத்த மாடி மேல நின்று ஒரு கல்லை தூக்கி அந்த கார் மேலேயே போட்டுடுறான். இதுல இருந்து சமாளிச்சு எப்படியோ அந்த காரை ஓட்டிக்கிட்டே போனா அந்த இடத்துல பஞ்சர் ஆக்குறதுக்கான டிராப் வச்சிருக்காங்க. அதனால அந்த 4 டயருமே பஞ்சர் ஆகுது. இப்போ கண்ட்ரோல் இல்லாம நம்ம ஜோயல் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்குள்ள அந்த காரை விட்டுடுறாரு. அப்ப அந்த கார் முட்டி நின்னதுக்கு அப்புறம் ஜோயல் வந்து கேக்குறாரு, உனக்கு ஏதோ அடிபட்டிருக்கா அப்படின்னு. இதை கேட்ட எலி வந்து, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த சமயத்துல 2 பேர் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொறுமையா காரை விட்டு இறங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே அந்த காரை விட்டு இறங்குறாங்க. அப்ப ரோட்டு பக்கத்துல இருக்கிற ஆளுங்களுமே சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்ப என்ன பண்ணலன்னு ஜோயல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் எலி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கு. அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட சொல்றாரு, நான் சொன்ன உடனே அந்த பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, திரும்பி வரவே வராத, நான் சொல்ற வரையும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு எலி வந்து ரெடியா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஜோயலுமே இப்ப போ அப்படின்னு சொன்ன உடனே ஜோயல் வந்து கன் எடுத்துக்கிட்டு அந்த ரோட்டு சைடு இருக்கிறவங்கள சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் சுட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல எலியுமே அந்த ஓட்டைக்குள்ள போயிடுறாங்க. அப்ப அப்படியே ஜோயல் வந்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த 2 பேரையுமே முடிச்சிடுறாரு. அப்ப அந்த 2 பேரையுமே போட்டு தட்டு, அப்பா ஒரு வழியா செத்து ஒளிஞ்சாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட கண்ணை ரீலோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் பின்னாடி நின்று ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கும்போது ஜோயல் அவனை பார்த்த உடனே கண்ணை தட்டி விட்டுடுறாரு. அப்போ ஜோயலுக்கும் அவனுக்கும் பயங்கரமா அங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த சண்டையில ஜோயலோட கழுத்துல கண்ணை வச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜோயலுமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை ஓட்ட வழியா பார்த்து எலி வந்து ஜோயல் ஆபத்துல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. அப்ப அவனை எப்படியாவது கொன்னாகணுமே அப்படின்னு எலியுமே அவளோட கத்தியை எடுக்கும் போதுதான் அவளுக்குமே ஒண்ணு ஞாபகம் வருது, அந்த கண்ணு. அப்ப அந்த கண்ணை கையில எடுத்துக்கிட்டு ஓட்ட வெளியா எலியுமே வெளியே வரா. அப்ப அந்த பையன் பின்னாடி பொறுமையா எலி நடந்து வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறா. அப்ப அந்த குண்டடி வாங்கின பையன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு என்ன சுட்டு தள்ளிடாதீங்க அப்படின்னு. அப்ப ஜோயல் வந்து அப்படியே எந்திரிச்சு இப்போ எலியோட கையில இருக்கிற கண்ணை பாக்குறாரு. கண்ணை பார்த்த உடனே அந்த கண்ணை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்ப அந்த குண்டடி வாங்கினவனை முறைச்சுக்கிட்டே இருக்கும்போது
இருக்கும்போது அவன் கையில இருக்கிற கத்தியே கீழே போட்டுடுறான். அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட சொல்றாரு, மறுபடியும் அந்த ஓட்டைக்குள்ளேயே போய் இருந்துகிட்டு இரு அப்படின்னு. இதை கேட்ட எலி வந்து மறுபடியும் அந்த ஓட்டைக்குள்ள போய் நின்னுகிட்டு இருக்கும்போது அவரோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஜோயல் வந்து கத்தியாலேயே அந்த குண்டடி வாங்கினவன கழுத்தறுத்து போடுற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. அப்புறம் ஜோயல் வந்து எலி இருக்கிற அந்த ரூமுக்குள்ளேயுமே வந்துகிட்டு இருக்கும்போது ஜோயல் ரொம்பவே அமைதியா இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப எலி வந்து ரொம்பவே கூலா இருக்கிற மாதிரி, என்னோட பேக்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, உனக்கு வேணும்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும், இல்லாட்டி உங்களோட ஆட்கள்லாம் நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூம்ல இருந்து காலி ஆகுறாங்க. அப்ப அந்த ரூமை விட்டு ஒரு கார் பின்னாடி இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்னுகிட்டே இருக்கும்போது ரோட்டு பக்கமா ஒரு ட்ரக் போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ட்ரக் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே ஆப்போசிட் பில்டிங் குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணா இப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்களோட பேரு கேத்லின். அப்ப கேத்லின் வந்து இந்த இடத்தோட ஹெட் மாதிரி. அப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு டாக்டரை அரெஸ்ட் பண்ணி வச்சு இப்போ அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த டாக்டர் கிட்ட ஹென்ரின்னு ஒருத்தவனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாதையா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு, என்னோட தம்பியோட சாவுக்கு நான் பழி வாங்காம விடமாட்டா அப்படின்னு கோவத்தோட அந்த டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த டாக்டருமே அழுகாத குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கும் ஹென்ரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு. அது எதையுமே நம்பாம அந்த டாக்டர் முன்னாடி கண்ணை பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ட்ரக்கோட ஹாரன் சவுண்டுமே கேக்குது. அப்ப இந்த சவுண்டை கேட்ட உடனே அந்த கண்டெய்னரை விட்டு இப்போ கேத்லினுமே வெளியே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல கும்பலா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேத்லினுமே அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு 3 பேத்த போட்டு தள்ளி இருந்தார்ல, அந்த இடத்துல அவங்க புணமா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேத்லின் வந்து இதை யாரு பண்ணது அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியாது, ஒரு ட்ரக்ல நிறைய வெப்பன்ஸை போட்டு சில பேர் வந்திருக்காங்க, இது வெளியாட்களோட வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப கேத்லின் வந்து ரொம்பவே வெறியோட, புதுசா வந்த ஆட்கள் யாருமே உயிரோட இருக்கக்கூடாது, எல்லாருமே நாலா பக்கமும் தேடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி கேத்லின் வந்து அவங்களோட தம்பி இறந்ததுனால பயங்கர கோவத்துல இருந்துகிட்டே இருக்கும்போது இது வேற கேத்லினை ரொம்ப கோவப்படுத்திருச்சு. அப்ப வெறியோட கேத்லின் வந்து அந்த கண்டெய்னருக்கு முன்னாடி நின்று உள்ள இருந்த டாக்டரை சுட்டு தள்ளிடுறாங்க. அப்ப கேத்லினோட ஆட்கள் பலமா நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு கடைக்குள்ள ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு, அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஜோயல் வந்து எலிக்கிட்ட, இந்த இடத்துல இருந்தா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம், கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க, கொஞ்சம் தெரு தள்ளி ஒரு பெரிய பில்டிங்கை நான் பார்த்தேன், அந்த பில்டிங்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம், கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கடைக்குள்ள இவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் அந்த கடைக்குள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஜோயல் வந்து இப்போ எலி கூட பேசுறாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, எல்லாமே என்னோட தப்பு தான், உன்கிட்ட கண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு, இருந்தா நான் புடுங்கி வச்சிருப்பேன், அவ ஒன்னால சாகலன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எலி வந்து அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அழுதுகிட்டு இருந்த எலி வந்து கண்ணை தொடச்சிட்டு, இது எனக்கு முதல் டைம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஜோயல் வந்து ஷாக் ஆகுறாரு. அப்ப எதுவும் பேசாம ஜோயல் வந்து அந்த கண்ணை மறுபடியும் எலிக்கிட்டே கொடுத்துட்டு அந்த கண்ணை எப்படி பர்ஃபெக்டா சுடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கண்ணை வாங்கின எலி வந்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு இப்போ கிளம்புறாங்க. அப்ப அப்படியே இப்ப கேத்லினை காட்டுறாங்க. அப்ப அவரோட பாடி கார்டு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அந்த பில்டிங்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட கேத்லினும் அந்த பில்டிங்குள்ள போய் பார்த்தா ஹென்ரின்னு ஒருத்தவனை கேத்லின் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஹென்ரின்றவன் கொஞ்ச நாள் வரையும் இங்கதான் தங்கிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு அங்க சில சாட்சிகளுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல சூப்பர்மேன் டிராயிங் எல்லாம் பார்த்து இந்த இடத்த எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹென்ரின்னு ஒருத்தவனை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவன் கூட ஒரு சின்ன பையனான சாமுமே கூட தான் இருந்துகிட்டு இருக்கான், அவன் வரைஞ்சதுதான் இந்த எல்லாமே. அப்ப இது மட்டும் இல்ல, உங்க கிட்ட இன்னொன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்டுக்கு இப்போ வராங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தரை எல்லாம் நொறுங்கி கிடக்குது, உள்ள இருந்து ஏதோ வெளியே வர மாதிரி அந்த தரை அப்படியே மேலையும் கிளியும் வந்துகிட்டு இருக்குது. அப்ப இதை பார்த்து பயந்து அந்த 2 பேருமே வெளியே வந்து அந்த பாடி கார்டுமே சொல்றான், இதை பத்தி நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ஆகணும் அப்படின்னு. இதை கேட்ட கேத்லின் வந்து இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாத, ஹென்ரியை தேடுறதா முதல் வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படியே ஜோயலையும் எலியும் காட்டுறாங்க. ஜோயல் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த இடத்துக்கு கிளியுமே இப்போ வராங்க. அப்ப அந்த பில்டிங் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால நம்ம இங்க எங்க தங்க போறோம்னு எலி கேட்கிறா. என்னால எவ்வளவு தூரம் மேலே ஏற முடியுதோ அதுவரையும் நம்ம மேல போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயலும் எலியும் அந்த படியில ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் ஓரளவு மேல வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே இப்ப அந்த ரூமுக்குள்ள தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஜோயல் வந்து எலி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்னு சொன்னல, அப்போ இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட எலி வந்து நான் அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறா. அப்போ ஜோயலும் சரி ஓகேன்ட்டு திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து ஒரு மொக்க ஜோக் சொல்றா. அந்த ஜோக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஜோயல் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் சிரிச்சு பாழ்ந்த உறக்கத்துக்குமே இவங்க 2 பேரும் போறாங்க. அப்ப நடுராத்திரி ஜோயல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து ஜோயல் ஜோயல்னு சொன்ன உடனே இந்த சத்தத்தை கேட்டு ஜோயலுமே பட்டுன்னு கண்ணை முழிச்சுக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா எலியோட தலையில எவனோ ஒருத்தன் கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அப்படியே நிமிந்து பார்த்தா ஜோயலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் கண்ணை நீட்டிக்கிட்டே இருக்கும்போது வாய் மேல கை வைக்கிறான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது.
எபிசோட் 5ஓட பேரு என்ட்ரூ அண்ட் சர்வைவ். இப்போ எபிசோட ஸ்டார்டிங்ல எலியும் ஜோயிலையும் ஒரு பையனும் ஒரு சின்ன பையனும் கன் பாயிண்ட்ல பிடிச்சி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? அந்த சம்பவத்துல இருந்து இப்போ கட் பண்ணி 10 நாள் முன்னாடி காட்டுறாங்க. அப்ப அந்த சிட்டில எல்லா மக்களுமே ஃபெடராவோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்துகிட்டே இருக்கும் போது இந்த ஆட்சி முறை எங்களுக்கு ரொம்பவே கொடுமையா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேத்லின் வந்து அவங்களோட டீமோட ஃபெடரா சோல்ஜர் எல்லாரையுமே தாக்கிட்டு கேத்லின் வந்து அந்த இடத்துக்கு தலைவியா மாறுறாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற சோல்ஜர் அங்கங்க மக்கள் சுட்டு கொண்டுகிட்டே இருக்கும் போது எலியையும் ஜோயிலையும் 2 பேர் கன் பாயிண்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தா போன எபிசோட்ல கேத்லின் வந்து ஹென்ரின்னு ஒருத்தவனை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஹென்ரி தான் இந்த பையன். அப்ப அந்த சின்ன பையனோட பேரு சாம். அப்ப அங்க இருக்கிற கேத்லினோட ஆட்களுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டே இருக்கும் போது கேத்லின் வந்து அங்க இருக்கிற சில மக்கள்களை புடிச்சிட்டு வந்து ஹென்ரிய பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹென்ரிய பத்தி மரியாதையா சொல்லிடுங்க, இல்லாட்டி உங்க உயிர் தேவையில்லாம போகிடும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க யாருமே சொல்ற மாதிரி தெரியல. அப்ப இவங்களுக்கு உண்மையாவே ஹென்ரிய பத்தி எந்த விஷயமும் தெரியாத அப்படின்னு அவங்களோட சோல்ஜர் எல்லாருக்குமே ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஏரியால ஒரு வீட்டை விடாம எல்லா வீட்லயும் தேடுங்க அப்படின்னு. அப்ப அப்படியே ஹென்ரி சாமும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ போன எபிசோட்ல கேத்லின் வந்து ஒரு டாக்டரை சுட்டு கொன்னாங்க பாத்தீங்களா? அந்த டாக்டரை வந்து இப்போ ஹென்ரிக்கும் சாமுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் யாரு கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஃபுட்டை வச்சு ஒரு 10 நாள் தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு ஹென்ரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த சின்ன இடத்துல யாருக்கும் தெரியாம ஹென்ரியும் சாமும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாமுக்கு வாய் பேச முடியாது போல, எல்லாமே ஹென்ரி வந்து செய்கை மூலமா தான் கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே சாம் அந்த இடத்துல சின்ன சின்ன கார்ட்டூன் வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப இப்படியே நாட்கள் போய் இப்ப 10 நாள் முடியுது. அப்ப அந்த தாத்தா சாப்பாடு ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வரா அப்படின்னு போய் 2 நாளா இன்னும் வராததால ஹென்ரி வந்து புரிஞ்சுக்கிறாரு கேத்லின் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அப்ப இங்கே இருந்தா பசிலேயே நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்த இடத்த விட்டு இப்பயே நம்ம போய் ஆகணும் அப்படின்னு. அப்ப அவங்க தங்கிக்கிட்டு இருந்த பில்டிங்ல இருந்து கீழே வந்து இப்ப ஹென்ரி வந்து வெளியே யாராச்சும் இருக்காங்களான்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு எட்டி பார்த்தா நம்ம ஜோயில் ஓட்டிட்டு வந்த கார் பஞ்சர் ஆகி ஒரு கடைக்குள்ள விட்டுருப்பாரு பாத்தீங்களா? அந்த சீன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தூரத்துல நின்று ஹென்ரியுமே ஜோயில் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே ஹென்ரி வந்து ஜோயில ஃபாலோ பண்ணிட்டே வந்துதான் அவங்க தூங்கும் போது கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஹென்ரி வந்து ஜோயில் கிட்ட நான் உங்களை ஹெல்ப் பண்ணலாம் வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ காலையில பண்ண எல்லா விஷயத்தையுமே பார்த்தேன், இப்போ உங்களை நம்பி நான் கன்னை கீழே இறக்குறேன், நீங்க எதுவுமே எங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட ஜோயில் வந்து நீங்க என்ன நம்பலாம், நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா ஹென்ரிக்கும் சாமுக்கும் இவங்க 2 பேரும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஜோயிலும் ஹென்ரியும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஃபெடராவோட பேஸ் இருந்துச்சு, அது இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இருந்துச்சு ஒரு 10 நாள் வரையும், அது எல்லாத்தையுமே இப்போ கேத்லின் கண்ட்ரோல்ல எடுத்துட்டா அப்படின்னு ஹென்ரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த ஊரை விட்டு யாருக்கும் தெரியாம எப்படி போகணும்ட்டு தானே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க, அதுக்கான ரூட்டை நான் சொல்றேன், ஆனா கூடவே என்னையும் கூட்டிட்டு போ, இந்த ஊரை தாண்டினதுக்கு அப்புறம் நீ வேற வழியில போ, நான் வேற வழியில போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட ஜோயில் வந்து எல்லாம் சரி, முதல்ல நீ யாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஹென்ரி வந்து என்னை பத்தி நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா எலியும் சாமும் விளாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஹென்ரி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி சாம் சிரிச்சு பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு அப்படின்னு. அப்போ ஜோயில் வந்து ஹென்ரி கிட்ட முதல்ல இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ ஹென்ரி ஒரு பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கேத்லினோட ஆட்கள் நாலா பக்கமும் இருக்கிறாங்க, ஆனா பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கீழே ஒரு டனல் இருக்கு. அந்த டனலுக்குள்ள ஏகப்பட்ட ஜாம்பிங்க இருக்கிறதா பொருள் இருக்கிறதுனால யாருமே அதுக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நம்ம அந்த டனலுக்குள்ளதான் போய் இந்த ஊரை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஜோயில் வந்து கேட்கிறாரு, நீ அந்த டனலுக்குள்ள போயிருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை கேட்ட ஜோயில் வந்து அந்த டனலுக்குள்ள போக ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஹென்ரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஆனா என் ஃப்ரெண்ட் அந்த டனலுக்குள்ள போயிட்டு வந்து சொல்லியிருக்கான் அங்க எந்த ஜாம்பியும் இல்ல அப்படின்னு, அவ என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லுவான், சோ நம்ம அதுக்குள்ள போகலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு முடிவெடுத்து அந்த டனலுக்குள்ள இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த டனலுக்குள்ள போய் பார்த்தா ஹென்ரி சொன்ன மாதிரியே அங்க ஒரு ஜாம்பி கூட இல்ல, கிளியரா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படியே அந்த 4 பேரும் பொறுமையா அந்த டனலுக்குள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப போய்கிட்டே இருக்கும் போது அந்த டனலுக்குள்ள ஒரு கதவு இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு குடோன் மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த ஜாம்பி இன்ஃபெக்ஷன் பரவுனதுனால மக்கள் எல்லாரும் இந்த இடத்துல தங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப சரி நம்ம இந்த இடத்துல தங்கிட்டு இருட்டினதுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எலியும் சாமும் அந்த இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹென்ரி வந்து ஜோயில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் யாரு என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு. நான் வந்து கேத்லினோட தம்பியோட டீம்ல இருந்துகிட்டு இருந்தேன், அவளோட தம்பி ரொம்பவே நல்லவரு, எந்த தப்பு யாரு பண்ணாலுமே அவரை ஈஸியா மன்னிச்சிருவாரு, அப்படிப்பட்ட ஆளை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு சாமுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி நிலைமை ஆகுது. அப்போ ஃபெடராவோட உதவியை போய் கேட்டா அவங்க டேப்லெட் தரேன், ஆனா பதிலுக்கு நீ கேத்லினோட தம்பியை புடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் சாமை
காப்பாத்துறதுக்காண்டி வேற வழி தெரியாம இதை செஞ்சேன். இது தப்பா ரைட்டா எனக்கு இன்ன வரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நான் வந்து ரொம்ப பலசாலியோ ரொம்ப தைரியசாலியோ கிடையாது. என்னோட அதிகபட்ச தெரியுமே லோட் பண்ணாத கண்ணை உன்னை வச்சு மிரட்டிட்டு இருந்தல்ல அதுதான் அப்படின்றாரு. அப்ப அப்படியே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எலியும் சாமியும் பார்த்தா அவங்க ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப கேத்ரினை காட்டுறாங்க. அவங்க வந்து தான் தம்பியோட எப்படிலாம் இருந்தன்ற நினைவுகளை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட தம்பியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இருட்டாகுது. சரி ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 4 பேருமே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம், அந்த ரிவரை கடந்து போயிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு தூரத்துல இருந்த பில்டிங்ல இருந்து ஒருத்தன் இவங்கள சுட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க 4 பேருமே காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோயல் வந்து லைட்டா எட்டி பாக்குறாரு. அந்த பில்டிங்ல இருந்து அவன் சொல்றதால அவனை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ எலி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க 3 பேருமே இங்கே இருங்க, நான் அந்த பில்டிங்கை சுத்திட்டு போயிட்டு அவனை சாவடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எலி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட நீ என்ன நம்புறல, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த வீட்டை சுத்தி ஓடி வந்துகிட்டே இருக்காரு. அப்ப மேல இருக்கிறவனுமே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எதுவுமே நம்ம ஹீரோ மேல படல. அப்போ ஜோயலும் எப்படியோ ஒரு வழியா அந்த பில்டிங்கை சுத்திட்டு வந்துட்டு எவன் சுடுறானோ அவனையே சுட்டு தள்ளிடுறாரு. அப்ப அந்த பில்டிங் மேல நின்று சுட்டவன் கேத்லினோட ஆள் போல. அவ வந்து வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் இந்த மாதிரி 4 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு. அப்ப இதை தெரிஞ்ச ஜோயல் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, ஓடி வந்துருங்க ஓடி வந்துருங்க அப்படின்னு. அப்ப அப்படியே தூரத்துல பார்த்தா கேத்லினும் அவங்களோட ஆர்மி சோல்ஜருமே வண்டியில வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை தெரிஞ்ச உடனே அந்த 3 பேருமே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ட்ரக் இவங்க 3 பேரும் ஏத்த வந்துகிட்டே இருக்கும் போது ஜோயல் வந்து அந்த பில்டிங்ல நின்று கண்ணை வச்சு அந்த ட்ரக்குக்குள்ள இருக்கிறவனை போட்டு தள்ளிடுறாரு. அதனால அந்த ட்ரக்குமே பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போய் மோதுது. அப்ப அப்படியே கேத்லினும் அவங்களோட சோல்ஜரும் காரை விட்டு இறங்கி வந்துகிட்டே இருக்கும் போது இதை பார்த்த எலி வந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு வீட்டுல போய் முட்டின அந்த ட்ரக்கு வந்து அப்படியே வெடிச்சு சதறது. அந்த இடம் அப்படியே நெருப்பா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் மேல நின்று ஜோயல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு காருக்கு சைடுல ஹென்றி எலி சாம் 3 பேருமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேத்லின் வந்து பொறுமையா நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது ஹென்றி மரியாதையா வந்துற அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும் போது ஹென்ரியுமே இப்போ குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட சரண் அடைகிறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இந்த 2 பேரை விட்டுறணும் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி நான் விடுவேன், என்னோட ஆட்களை கொண்டிருக்காங்க, அதெல்லாம் நான் விடமாட்டா அப்படின்னு கேத்லின் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஹென்றி வந்து எலி கிட்ட சாம கூப்பிட்டு எப்படியாவது ஓடிடா அப்படின்னு சொன்ன உடனே எலியும் கொஞ்ச நேரம் யோசிச்சு ரெடியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே ஹென்ரியும் 2 கையை தூக்கிட்டு கேத்லின் முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ கேத்லின் வந்து ஹென்ரியை பார்த்துட்டு உனக்காண்டிதான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கண்ணை லோட் பண்ணி இப்போ எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எரிஞ்சுக்கிட்டு இருந்த ட்ரக் வந்து அப்படியே குழிக்குள்ள உழுது. என்னடா இது இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கா அப்படின்னு எல்லா சோல்ஜருமே பொறுமையா அந்த பள்ளத்து பக்கத்துல நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜோயலுமே அங்க என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப எலி வந்து என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு கார்ல குனிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த பள்ளத்தை பாத்துக்கிட்டே இருந்தா அதுல இருந்து வதன்னு ஜாம்பிக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே கிளிக்கர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற சோல்ஜர்ஸுமே ரொம்பவே பேனிக் ஆகி அந்த கிளிக்கர்ஸா சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படியே அந்த ஓடி வந்துகிட்டு இருக்கிற கிளிக்கர்ஸ் அவங்க சுட்டுக்கிட்டே இருக்கும் போது இதை பார்த்து ஹென்றி வந்து இதுதான்டா கரெக்டான நேரம் அப்படின்னு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படி அந்த எல்லா சோல்ஜரும் அந்த கிளிக்கர்ஸ் சுட்டுக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அப்போ என்னடான்னு அந்த பள்ளத்தை பார்த்தா அதுல இருந்து பெரிய ராட்சச ஜாம்பி அப்படியே எந்திரிச்சு வருது. இதோட பேரு ப்ளோட்டர்ஸ் சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி இவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா இதே மாதிரி இருந்தா இந்த மாதிரி தான் ஆகுங்க எல்லா ஜாம்பியுமே. அப்ப அந்த ராட்சச ஜாம்பியை பார்த்த உடனே கேத்லினோட பாடி கார்டுமே வந்து நீங்க முதல்ல போங்க நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஜாம்பியை சுட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சுடுற புல்லட் எல்லாமே தரையில சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப இதுல ரொம்பவே ஆக்ரோஷமான அந்த பெரிய ஜாம்பி வந்து அந்த பாடி கார்டோட தலையை பிச்சு சாவடிச்சிடுது. அப்ப ஹென்றி சாமி சில ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்து எலி வந்து அவகிட்ட இருந்த கத்தியை வச்சு அந்த ஜாம்பிஸை குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த 3 பேருமே தப்பிச்சு அந்த பில்டிங் குள்ள போகலான்ற போதே கேத்லின் வந்துடுறா. அப்ப கேத்லின் வந்து ஹென்ரியை கன் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்த ஜாம்பிஸ் எல்லாமே கேத்லினை குதறிக்கிட்டே இருக்குது. இதுதான்டா நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 பேருமே மேல ஓடி வந்துடுறாங்க. அப்ப மறுபடியும் தூரத்துல நின்று சில சோல்ஜர்ஸ் கார்ல வந்துகிட்டே இருக்கிறத பார்த்து இங்க நிக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே அங்க வந்தவங்களை கடிக்க ஓடி போய்கிட்டே இருக்குதுங்க. அப்ப அப்படியே அந்த இடத்துல எல்லா ஜாம்பிஸும் போனதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 4 பேருமே அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜோயலும் ஹென்ரியும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜோயல் வந்து சொல்றாரு நீ விரும்பினா எங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹென்றி வந்து நானும் உங்களுடைய வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கான விடியல் நம்மளோட விடியலா இருக்கட்டும், நாளையில இருந்து புது வழி புது பாதை அப்படின்னு பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா எலியும் சாமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாம் வந்து அவனோட பேண்ட்டை தூக்கி காட்டுறான். அவனும் ஒரு ஜாம்பி கடிச்சு இப்போ இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதை பார்த்து எலி வந்து அட கடவுளேன்னு பாத்துக்கிட்டு இப்ப சாம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு கவலைப்படாத, என்னோட ரத்தம் தான் மருந்து, இங்க பாத்தியா எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோட கையை காமிச்சதுமே எலி வந்து அவகிட்ட இருந்த கத்தியை வச்சு அவளோட உள்ளங்கையில கீறி அதுல வர ரத்தத்தை
ரத்தத்தை சாமோட காலில் தேய்ச்சி விடுறா. இது இருந்தா உனக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு. அப்ப அன்னைக்கு அவங்க 2 பேருமே தூங்கி அடுத்த நாள் இப்போ எலி எந்திரிச்சுக்கிறா. அப்ப சாம பார்த்தா கட்டில உட்காந்துக்கிட்டே இருக்கான். என்னடா எப்படா இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சாம் முழுசா ஜாம்பி ஆகி இப்போ எலியை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப இந்த சத்தத்தை கேட்டு ஜோயலுமே எந்திரிச்சு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் ஜாம்பியா மாதிரி இப்போ எலியை கடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப கீழே கிடக்கிற கன் எடுத்து அவனை சுடலான்ற போதே அங்க ஹென்ரியுமே இருக்கான். அப்ப ஃபர்ஸ்டா ஹென்றி அந்த கன்னை எடுத்துக்கிட்டு ஜோயல் காலுக்கு கீழே சுட்டுக்கிட்டு இருக்கான். நீ அவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப எலியுமே அவளால முடிஞ்ச வரை சாம தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹென்றி வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சாம சுட்டு கொண்டுடுறான். அப்ப சாம் செத்துட்டான்னு தெரிஞ்சு ரொம்பவே பதட்டப்பட்டு தன்னைத்தானே சுட்டு ஹென்றி செத்துடுறான். அப்ப ஜோயலும் எலியும் எதுவும் பேசாம அப்படியே பிளாங்கா நின்னுகிட்டே இருக்கும்போது கட் பண்ணா இவங்க 2 பேத்தையுமே இப்போ புதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எலி வந்து சாம் புதைச்ச இடத்துக்கு கீழே நின்று அவளோட நோட்ஸ்ல ஐ எம் சாரி அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவ கூலா நடந்து போய்கிட்டு இருக்கா, எதுவும் நடக்காதபடி. அப்ப ஜோயல் புரிஞ்சுக்கிறாரு இவ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப எலி இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஜோயல் கிட்ட வெஸ்ட்டுக்கு எந்த பக்கமா போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த 3 எபிசோடு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல அடுத்த 2 எபிசோட பார்க்கலாம். ஸோ ஹேவ் எ கிரேட் டே.